Good morning, students. Today we are going to learn about 10th Standard Geography, Unit 2, Climate and Natural Vegetation of India. இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். Learning objectives. To describe the factors controlling the climate of India, to understand the characteristics of different seasons in India, to know about the rainfall distribution, to study the different types of natural vegetation and wildlife in India. இந்திய காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகள், இந்திய பருவகாலங்களுடைய பண்புகள், மழை பரவல், இயற்கை தாவரங்கள் மற்றும் வன உயிரினங்கள் பற்றி இந்த பாடப்பகுதியில நாம புரிந்து கொள்ள முடியும். Introduction. We drink more water during summer and do not drink the same amount of water during winter. நாம் கோடை காலத்தில் அதிகமான தண்ணீரை பெறுகிறோம், ஆனால் குளிர்காலத்தில் அதே அளவு தண்ணீரை நாம் அருந்த மாட்டோம். Why do we wear cotton or lighter clothes during summer season and heavy woolen clothes during cold weather season in North India? இந்தியாவின் கோடை காலத்தில் மென்மையான பருத்தியிலான ஆடைகளை அணிகின்றார்கள், ஆனால் குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை அணிகின்றார்கள். ஏன் கம்பளி ஆடை நாம் குளிர்காலத்தில் அணிகின்றோம்? Why do not we wear woolen clothes in South India? தென்னிந்திய மக்கள் குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை ஏன் அணிய மாட்டார்கள்? This is because of the prevalence of varying weather conditions between North and South India. ஏனெனில் வட இந்தியாவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. Do you know, equable climate is also called as the British climate, which is neither too hot nor too cold. சமச்சீர் காலநிலை, equable climate, சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகின்றது. which is neither too hot nor too cold. இந்த காலநிலையானது அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிரானதாகவோ இருக்காது. The factors affecting the climate. இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள். Climate of India is affected by the factors of latitude, altitude, distance from the seas, monsoon wind, relief features and jet stream. இந்திய காலநிலையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் latitude அச்சம், altitude உயரம், distance from the seas கடலிலிருந்து தூரம், monsoon wind பருவக்காற்று, relief features and jet stream நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள். இவை எல்லாம் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கின்றது. latitude அச்சங்கள். Latitudinally, India lies between 8 degree 4 minutes north and 37 degree 6 minutes north latitudes. இந்தியாவை 8 டிகிரி 4 மினிட் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட் வட அச்சம் வரை பரவி உள்ளது. The Tropic of Cancer divides the country into two equal halves. கடகரேகை, இந்த வட அச்சமான கடகரேகை நாட்டை இரு கூறுகளாக பிரிக்கின்றது. The area located at the southern Tropic of Cancer experiences high temperature and no severe cold season throughout the year, whereas
The areas to the north of the parallel enjoys subtropical climate. கடகரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமுடையதாக இருக்கும். மிக குளிரற்ற சூழலும் காணப்படும். அதிகமான வெப்பம், குளிர் கிடையாது. கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் மித வெப்ப காலநிலையை கொண்டுள்ளது. தெற்கே அதிகமான வெப்பம், வடக்கே மிதமான வெப்பம். ஆல்டிடியூட், உயரம். When the altitude increases, the temperature decreases. புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தினுடைய வெப்பநிலை குறைந்து கொண்டே இருக்கு. The temperature decreases. Temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters of ascent. It is called normal lapse rate. ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்லும். Hence, places in the mountains are cooler than the places on the plains. 1000 மீட்டர் உயரத்தில் 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்வதை இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்று கூறுவோம். நார்மல் லேப்ஸ் ரேட் என்று அழைக்கின்றார்கள். Hence, places in the mountains are cooler than the places on the plains. சமவெளிகளை காட்டிலும் மலைப்பகுதிகளில் மிக மிக குளிராக இருக்கும். ஊட்டி and several other hill stations of South India and of the Himalayan ranges like Mussoorie, Simla, etc. are much cooler than the places located on the Great Plains. கோடை வாழிடம், குளிர் வாழிடம் இருக்குது. இந்த ஊட்டி என்று சொல்லக்கூடியது கோடை வாழிடம். முசோரி, சிம்லா இதெல்லாமே கோடை வாழிடங்கள். இமயமலையில் அமைந்துள்ளதுதான் முசோரி, சிம்லா கோடை வாழிடங்களாக இருக்கின்றது. சமவெளிகளை விட மிகவும் குளிராக காணப்படக்கூடிய இடங்கள். Find out the temperature of Ooty. 2240 meters. When it is 35 degrees Celsius in Chennai, 6.7 meters. கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது உதகமண்டலம் ஊட்டியில வெப்பநிலையானது எவ்வாறு இருக்கும்? When it is 35 டிகிரி செல்சியஸ் இன் சென்னையில 35 டிகிரியாக இருக்கும் போது ஊட்டியில எவ்வளவு டிகிரி வெப்பநிலை இருக்கும் என்பதை நாம கண்டறியணும். Distance from the sea. A large area of India, especially the peninsular region, it is not very far from the sea, and this entire area has a clear maritime influence on climate. Distance from the sea. கடலிலிருந்து உள்ள தூரம், கடல் மட்டத்திலிருந்து உள்ள தூரம். A large area of India, especially the peninsular region, is not very far from the sea, and this entire area has a clear maritime influence on climate. கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு வெப்பமற்ற அழுத்த வேறுபாடுகளை தோற்றுவிக்கின்றது. இதன் மூலம் மழைப்பொழிவும் பாதிக்கும். This part of the country does not have a very clearly marked winter, and the temperature is equable almost throughout the year.
இந்தியாவின் பெரும்பகுதி, குறிப்பாக தீபகற்ப இந்தியா, கடலிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. Areas of Central and North India experience much seasonal variation in temperature due to the absence of influence of seas. இந்த பகுதியில் நார்த் இந்தியாவில் வந்து பொறுத்தமட்டு சீசனல் வேரியேஷன் இருக்குது. சவுத் இந்தியாவில் வந்து கடல் மட்டத்திலிருந்து குறைவான தொலைவில் இருப்பதால் கடல் காற்று நிலத்தின் மீது வீசி டெம்பரேச்சரை வந்து சமநிலையில் அமைத்து விடுகிறது. ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து கோடை காலத்தில் அதிகமான வெப்பமாகவும் குளிர்காலத்தில் அதிகமான குளிராகவும் காணப்படும். ஹியர் summers are hot and winters are cold. The annual temperature at Cochin does not exceed 30 degrees Celsius as its location is on the coast, while it is as high as 40 degrees Celsius at Delhi, since it is located in the interior part. டிகிரி வருடாந்திர சராசரி வெப்பத்திற்கு மிகாமல் கொச்சியில இருக்கு. ஆனால் கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள புதுடெல்லியில் வருடாந்திர சராசரி வெப்பம் 40 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கு. Since it is located in the interior part. கொச்சி கடல் மட்டத்தை பக்கம் இருக்குது, அதனால் 30 டிகிரி செல்சியஸ். ஆனால் டெல்லி வந்து கடல் மட்டத்திலிருந்து தொலைவில் இருப்பதால் 40 டிகிரி செல்சியஸ். இந்த கடல் மட்டத்திலே உள்ள தொலைவு வந்து வெப்ப காலநிலையை பாதிக்கின்றது. ஏர் நியர் தி கோஸ்ட் ஹேஸ் மோர் மாய்ஸ்சர் and greater potential to produce precipitation. காற்றில் ஈரப்பதம் கடற்கரை பகுதியில் அதிகமாக இருக்கு. தொலைவில் செல்ல செல்ல அந்த ஈரப்பதமானது குறைவாகவே இருக்கு. Due to this fact, the amount of rainfall at Kolkata, located near the coast, is 119 centimeter, and it decreases to just 24 centimeter at Bikaner, which is located in the interior part. கடற்கரைக்கு அருகிலுள்ள கொல்கத்தாவில் மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டர் 119 சென்டிமீட்டராக இருக்கும்போது கடல் மட்டத்திலிருந்து உள்பகுதியில் இருந்த பிகானேர்னு சொன்னா இந்த பிகானேர் ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த பகுதியில் 24 சென்டிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவு பதிவாகின்றது. Monsoon wind. The most dominant factor which affects the climate of India is the monsoon winds. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகளில் மிக முக்கியமான காரணி பருவக்காற்று. These are seasonal reversal winds and India remains in the influence of these winds for a considerable part of a year. இந்தியா ஒரு ஆண்டின் கணிசமான காலத்தில் இந்த பருவக்காற்றினுடைய தாக்கத்திற்கு உள்ளாகின்றது. Though the sun's rays are vertical over the central part of India during the mid-June, the summer season ends in India by the end of May. சூரியனுடைய ஒளிக்கதிரானது ஜூன் மாத மத்தியில் இந்தியாவின் மத்திய பகுதியில் விழுகின்ற பொழுது கோடை காலம் ஏற்படுகின்றது. இந்த கோடை காலம் மே மாதம் முடிவடைகின்றது. It is because the onset of southwest monsoon brings down the temperature of the entire India and causes moderate to heavy rainfall in many parts of the country. இந்தியாவின் தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தில் வந்து மிதமான முதல் கனமான மழை வரையிலும் பொழிகின்றது.
Similarly, the climate of Southeast India is also influenced by Northeast monsoon. இதேபோல தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றது. Do you know? Weather refers to the state of atmosphere of a place at a given point of time. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தினுடைய தன்மையை குறிப்பது. Climate is the accumulation of daily and seasonal weather events of a given location over a period of 30 to 35 years. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 முதல் 35 வருடகால வானிலை, சராசரி வானிலையை குறிக்கும். வானிலை என்பது ஒரு நாளின் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய வெப்ப அழுத்த மாற்றங்கள். 30 முதல் 35 வருட காலத்தின் சராசரி வானிலையை குறிப்பதுதான் காலநிலை என்று அழைக்கின்றோம். கிளைமேட். ரிலீஃப், நிலத்தோற்றம். Relief of India has a great bearing on major elements of climate such as temperature, atmospheric pressure, direction of winds and the amount of rainfall. இந்தியாவின் நிலத்தோற்றம் காலநிலையினுடைய மிக முக்கியமான கூறுகள் கொடுத்திருக்குது. காலநிலையினுடைய கூறுகள் வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றினுடைய திசை, டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் பிரஷர், டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், மழை அளவு, இவை காலநிலை கூறுகளாக இருக்கின்றன. இந்த காலநிலை கூறுகள் தான் இந்தியாவில் உள்ள வானிலை நிகழ்வுகளை மாற்றுகின்றது. The Himalayas acts as a barrier to the freezing cold wind blows from Central Asia and keep the Indian subcontinent, இந்திய துணைக்கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருப்பது இமயமலையிலிருந்து மத்திய ஆசியா கண்டத்தில இருந்து வீசக்கூடிய மிகவும் கடும் குளிர்காற்றை தடுக்கின்றது. இந்த இமயமலையானது மத்திய ஆசியாவிலிருந்து வீசக்கூடிய கடுமையான குளிர்காற்றை தடுக்கின்றது. Wind blows from Central Asia and keep the Indian subcontinent. இந்தியாவின் வடக்கு அரணாக இருப்பது இமயமலை. As such, the North India experiences tropical climate even during winter. இதனால் குளிர்காலத்தில் வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. அந்த குளிரான காற்றை தடுப்பதால் வட இந்தியாவில் அந்த காலத்தில் வெப்பமுடையதாக இருக்கு. During southwest monsoon, areas on the western slope of the Western Ghats receive heavy rainfall. தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு சரிவு பகுதி அதிகமான மழைப்பொழிவை பெறுகின்றது. On the contrary, vast areas of Maharashtra, Karnataka, Telangana, Andhra Pradesh and Tamil Nadu lie in rain shadow or leeward side of the Western Ghats receive very little rainfall. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய மலை மறைவு பகுதி அல்லது இந்த பகுதியெல்லாம் காற்று மோதா பக்கத்தில் இருப்பதால், காற்று மோதும் பக்கத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கு. இந்த பகுதிகள் எல்லாம் காற்று மோதா பக்கத்தில் இருப்பதால் குறைவான மழைப்பொழிவே கிடைக்கின்றது. During this season, Mangalore, located on the coast, gets the rainfall of about 280 centimeter, whereas the Bangalore, located on the leeward side, receives only about 50 centimeter rainfall. காற்று மோதா பக்கத்தில் அமைந்துள்ள
பகுதியில் வந்து குறைவான மழைப்பொழிவு என்று நான் பார்த்தேன். இந்த மறைவு பகுதியான பெங்களூரு 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு தான் கிடைக்கின்றது. அதே வேளையில வந்து காற்று மோதும் பக்கமாக இருக்கக்கூடிய மங்களூர்ல வந்து 280 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை பெறுகின்றது. ஜெட் ட்ரீம்ஸ், ஜெட் காற்றுகள். Jet streams are the fast moving winds blowing in a narrow zone in the upper atmosphere. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்று ஜெட் காற்று என்று அழைக்கின்றோம். According to the jet stream theory, the onset of southwest monsoon is driven by the shift of the subtropical westerly jet from the plains of India towards the Tibetan plateau. இது திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று மழையை உருவாக்குகின்றது. The easterly jet streams cause tropical depressions both during southwest monsoon and retreating monsoon. இதனை வந்து தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டலங்களில் தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றது இந்த ஜெட் காற்று.